எல்பிடபிள்யூ எபிசோட் 54 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டூர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் துளசி வந்திருக்காங்க. வேறையும் 2-3 பேர் ஹெட்டாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஸ்பீச் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ராஜசேகர் வந்து கிரீஷை கூப்பிட்டு தனியாக சொல்கிறாரு. யாராச்சும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்கள கவனிச்சிக்கோ. முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப புவர் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள எடுத்து கூப்பிட்டு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோன்னா நம்ம பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜசேகர் வந்துட்டு கிரீஷை கூப்பிட்டு சொல்கிறாரு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் துளசி வந்து விக்ராந்தை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் மொமெண்ட் காட்டுறாங்க. மாத்தேன் வந்து இப்போ கேப்டன்சி ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல, ஜாக்கி போயிட்டு பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மாத்தேன் வந்து பேசாமல் அந்த இடத்த விட்டு கோவத்தில் அப்படி போயிடுறாரு. அப்புறமா தியோ வந்து மாத்தேனை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் மாத்தேன் வந்து எதுக்கு ஜாக்கி மேலே கோவமாக இருக்கணுங்கிறது புரியலை. ஏன்னா ஒரு வேளை ஃப்ரெண்டுன்னு உரிமையில் கோவப்படுறாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா ஜாக்கி வந்து மாத்தேனோட கேப்டன்சி போனதுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. அப்புறமா இங்கே பாய்ஸ் ரூமில் வந்துட்டு கோச் நட்ராஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரிஷி ப்ளே பண்ணலை, அதுக்கு பதிலாக ஸ்டீவ் விளையாட போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ரிஷிக்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வருது. எல்லாருமே பேசுகிறாங்க சார் ரிஷி நல்லா விளையாடுவான்னு. பட் அவர் கேட்கல. அப்போ வந்துட்டு மணி சொல்கிறாரு, சார் நீங்கள் ரிஷியை பெஞ்சில் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன கூட பெஞ்சில் வைங்க சார் அப்படின்ன உடனே, இல்லை உங்ககிட்ட நான் கேட்கல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் என்னோட இது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே மாத்தேன் வந்து இல்லை ரிஷி நல்ல ஃபார்மில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே நான் உன்னை கேட்கலடா கேப்டனை கேட்டேன் அப்படின்னோடனே வேலு எந்திரிச்சிட்டு நீங்கள் சொன்னால் எல்லாமே சரியாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலு மேலே ரிஷிக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் நல்லா ஜால்ராக தட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆங்கர் அகாடமிக்கும் இவங்களுக்கும் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா டாஸில் வந்து ஆங்கர் அகாடமி வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண உடனே இங்கே வந்து கரெக்டாக ரிஷியோட அப்பா வந்து ரிஷிக்கு கால் பண்ணுறாரு. எப்படா உன்னோட மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லைப்பா அது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னோடனே உன் மேட்ச் பார்க்கறதுக்கு தாண்டா நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ மேட்ச்ன்னு சொல்லிடா, அடுத்த செகண்டே நான் ஸ்டேடியமில் வந்து உட்காருவேன்டா, கிரவுண்டில் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேப்பான்னு சொல்லிட்டு ரிஷி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு ஃபோன் வச்சுட்டு போயிடுறாரு. அப்புறமா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்க எல்லாருமே நல்ல பவுலிங் பண்ணுறாங்க. மாத்தேயன் ஃபஸ்ட்டே ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு. அதுலேயே ஒரு விக்கெட் போகுது. அடுத்த ஓவர் மாத்தேயன் போட வராரு. மாத்தேயன் போட்ட பால் ஃபஸ்ட்டு பாலே அவர் வந்து 6 அடிக்க ட்ரை பண்ண அதை வந்து மணி கேட்ச் பிடிச்சிடுறாரு. மணி கேட்ச் பிடிச்ச உடனே எல்லோரும் மணியை போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. மணிக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்மளா பிடிச்சோம் இந்த கேட்சை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. எல்லா பசங்களும் நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் வருது. அங்கே வந்துட்டு ஆங்கர் அகாடமி கோச் வந்துட்டு அவங்கள வந்து பயங்கரமாக திட்டுறாரு. எதுக்கு இங்கே கொட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நட்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நம்ம ஸ்பின்னர்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசர்ஸை வந்து லாஸ்ட் ஓவர்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. உடனே மாத்தேன்னு சொல்கிறாரு, இல்லை பேசர்ஸ் இப்போ நம்ம ஸ்பின்னர்ஸை போட்டோன்னா அங்கே கிரீஷ் வந்து பொழந்து கட்டிடுவான். ஸோ பேசர்ஸ் இப்போ போட்டால் நல்லாயிருக்கும், ஸ்பின்னர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட யாரும் ஐடியா கேட்கல, நீ கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ்னால் நட்ராஜ் ஓன் டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த டிசிஷன் தப்பாக போய் அவங்க எல்லாம் பயங்கரமாக அடித்து 198 ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் வந்துட்டு நட்ராஜ் திட்டுறாரு, ஒழுங்காக விளையாண்டுருந்தீங்கன்னா அவங்க இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. உடனே இவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கும் நட்ராஜ் பயங்கரமாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போது நட்ராஜ் திட்டிகிட்டே இருக்கும்போது மாத்தேனுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மணி வந்து மாத்தேனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா மாத்தேன் ஆல்ரெடி அப்செட்டாக இருக்கார்ல, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு மணி வந்து எப்படியோ அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டி மாத்தேனை சிரிக்க வச்சிடுறாரு. இதெல்லாம் வந்து ஆப்போசிட் டீமில் உள்ள ஒரு பொண்ணு அனுன்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டே இருக்கா. அவர் வந்து பயங்கர டென்ஷனாக இருந்தார். ஆனால் இப்போ இந்த பையன் வந்து போய் பேசினோடனே அவர் வந்து இந்த டென்ஷன் ரிலீவ் ஆகி கூல் ஆகிட்டாரு, இந்த பையன் சூப்பராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து மணியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்ருக்கா. இப்போது நம்ம டீம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எம்என்சிஏ டீம். மாத்தேனும் வேலுவும் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்குறாங்க. மாத்தேன் செம்மையாக அடிக்கிறாரு. அவங்க ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் மாத்தேன் நல்லா அடிக்கிறாரு. அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து நட்ராஜ் வந்து மாத்தேனை பார்த்துட்டு, உங்கள் அம்மா பற்றி பேசினா நீ இவ்வளோ ட்ரிகராகவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போவுமே உங்கள் அம்மா பற்றி பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டோடனே மாத்தேன் ஃபஸ்ட் அப்செட் ஆகிறாரு. அப்புறம் ஆப்போசிட் டீம்லேயும் இதே மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பேசினோடனே மாத்தேன் மூட் அவுட் ஆகி போயிடுறாரு. அப்புறமா இந்த ரிஷிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்டீவ்னு ஒருத்தனை இறக்குனார் இல்லையா நட்ராஜ், அந்த ஸ்டீவ் வந்து ஃபஸ்ட் பால்லே அவுட் ஆகிட்டு போயிடுறான். இப்போது இதனால் வந்துட்டு என்னென்னா மாத்தேன் வந்து அந்த அவுட் ஆனோடனே ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அப்படி தனியாக வராரு. வந்தவுடனே ரங்கன் கூப்பிட்டு பேசுகிறாரு. உன்னோட மேட்ச் முடிஞ்சிருச்சு, உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நல்லா கத்தி அழுதுரு அப்படின்ன உடனே மாத்தேன் வந்து பயங்கரமாக அழுறாரு. எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் என்ன எங்கள் அம்மா அப்பா வச்சே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மாத்தேன் அழுதுகிட்டே ரங்கனை ஹக் பண்ணிடுறாரு. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா
மணி ஒரு நல்லா அடிச்சிட்ருக்காரு. அதை எகெயின் அந்த அனு பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. அப்போது அனு வந்து மணியை சைட் அடிக்கிறத வந்து தியோ பார்த்துட்டாங்க. தியோ வந்து தங்கம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து மணி பார்த்து அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா மணி அவுட் ஆகிடுறாரு. ஜாக்கி எல்லாருமே அவுட் ஆகிடுறாங்க. மொத்தமாக டீம் வந்து தோத்துடுறாங்க இவங்கனால. ஜாக்கி ஒரு 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மணி வந்து ஒரு 18 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வேலு ஒரு 26 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஹர்ஷித்னு ஒருத்தர் வந்து 33 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் அவுட் ஆன உடனே ருக்மிணி மேம் வந்து ரொம்ப அப்செட் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ராஜசேகர் வந்து ருக்மிணி மேம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்கள் டீம் பாய்ஸ்க்கே இந்த நிலைமைனா உங்கள் டீம் கேர்ள்ஸை நினச்சா என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி லூசிங் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதை ருக்மிணி மேம் பார்த்துட்டே இருக்காங்க. இனி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.